சொல்ல மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை இந்த நாட்கள் சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் யாவரும் ஆண்டவருக்குள்ள மிகுந்த சந்தோஷத்தோடும் மகிழ்ச்சியோடு கூட இருப்பீர்கள் என்று நம்பிக்கையோடு உங்களை தெய்வ வார்த்தைகள் மூலமாக சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த பிரதான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாட்களில நாம் தேவன் பொய் உரையாத ஒரு தேவன். ஆதி முதல் நமக்கு வாக்கு கொடுத்ததை அவர் நிறைவேற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் தேவன் வாக்குகள் கொடுத்திருக்கலாம். இந்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேற்றப்படலை என்று சொல்லி கலங்கி இருக்கிற நண்பு பிள்ளைகளை, தகப்பன் மீண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவங்களை அவர் நினைவு கூறுகிறார். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அதனால் எந்த சூழ்நிலையும் கண்டு நீங்கள் மனம் தளர்ந்து போகாதபடி நம்பிக்கையோடு கூட அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வாக்கு தத்துவங்களை ருசி பாருங்கள். தீத்து 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுகிறது, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்து நம்பிக்கை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவின் விசுவாசத்தில தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நமக்கு உண்டாகும் நன்மைகள், நித்திய ஜீவனை குறித்து நமக்கு என்ன வாக்கு கொடுத்திருக்கிறாருங்க? நித்திய ஜீவனை குறித்து தேவ பக்திக்கு ஏற்ற சத்தியங்களை சத்தியமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், ஞானம், அறிவு. அதனால் நம்மை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற அந்த தேவனுக்கு சதா காலமும் துதிகளையும் சோத்திர பலிகளையும் ஏறெடுக்கக்கூடிய கிருபையுடைய மகளாக கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வாழ்வதே நமக்கு கஷ்டமா இருக்குது. வாழ்க்கையே நமக்கு கடினமாக காணப்படுகிறது. இதுல இருந்து நான் எப்படி நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொன்னாங்க. தேவன் சீசரை எல்லாரிடத்திலும் கேட்பார், நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களா? அந்த பேர் சொல்வான், நாங்கள் யாரிடத்தில் ஆண்டவரை போவோம்? நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. ஆமென். அவனால் பல லட்சம் ஜனங்கள் ரட்சிப்பு அடைந்து நித்திய ராஜ்யத்துக்கு நேராக அவன் அழைத்து சென்றான். அவன் விசுவாசித்தது தேவனுடைய ஜீவ வார்த்தைகளை. நீங்களும் நானும் விசுவாசிக்கிறது எது? கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவனுடைய வாக்குத்தத்த வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தையை நாம் பரிபூர்ணமாக அதை நமக்கென்று சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுதுதான் அவர் கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்துவங்கள் நிறைவேற்றப்படும். இன்றைக்கு நீங்க தேவ பக்திக்கு ஏதுவானது எது இருக்குன்னு தெரியுங்களா? சத்தியத்தை அறிகிற அறிவிலும் விசுவாசத்திலும் வளரணும். வெறும் பக்தியா இருக்கிறன்றலாம் கிடையாது. வெறும் நான் பைபிளை மட்டுமே படிச்சுட்டு இருக்குன்னு கிடையாது. எனக்கு விசுவாசம் இருக்குது நம்ம சொல்லுவோம், எனக்கு விசுவாசம் இருக்குது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றேன். அப்படிலாம் கிடையாது. தேவ பக்தியும் இருக்கணும், சத்தியத்தை அறிகிற அறிவுல வளரணும், தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்துல இன்னும் ஆழமாக உறுதியாக நிற்கணும். அப்படி நம்ம நிற்கப்படும் பொழுதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த வாக்கு தத்துவங்களை நம்மளால் ருசி பார்க்க முடியும். இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைகள் நீங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாக சத்தியத்தை அறிகிற அறிவுல வளர்ந்திருக்கிறீங்களா? இல்ல விசுவாசத்தை உங்களுக்குள் பெருக்கிக் கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி உங்களை ஆராய்ந்து பாருங்க. இதை நீங்கள் சரியாக செய்துவிட்டால் உங்கள் விசுவாசத்துக்குண்டான பலனை
உங்க கரங்களுக்குள் நித்தமும் நீங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பான சொந்த பந்தங்களே, தேவனை விசுவாசிங்க, தேவ வார்த்தை மீது நம்பிக்கை வைங்க. உங்க விசுவாசம் அவரே சார்ந்திருக்கட்டும். அவர் உங்களுக்கு நலமானதை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.